அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா மத்திய அரசோட கல்வி நிறுவனங்கள் எப்படி சேர்றது, சென்ட்ரல் கவர்மெண்டோட காலேஜஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, அவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெசண்ட்டாக 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அடுத்து அவங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சிருக்கிறாங்க. அந்த இன்ஜினியரிங்கை நீங்கள் வந்து இந்தியன் ஆர்மியில் சேர்றது மூலமாகவும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேங்க. ஸோ இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் 4 வருடங்களுக்கு எந்த ஒரு கல்வி கட்டணமும் கட்ட தேவையில்லை. ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது, மெஸ் ஃபீஸ் கிடையாது. நீங்கள் படித்து முடித்த உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஜாப், மத்திய அரசோட வேலை பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் வந்து ஆஃபீஸராக வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. நல்ல சம்பளத்தோட வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியை பற்றியும் அப்படிப்பட்ட ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றியும் தான் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் போயிட்டு நீங்கள் வந்து படிக்க முடியும். ஸோ இந்த ஸ்கீமோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்தியன் ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணி படிக்க போறீங்க. ஆக்சுவலாக படிச்சுக்கிட்டே கூடுதலாக என்ன பண்ணுவீங்கன்னா ஆஃபீஸருக்கான ட்ரைனிங் எடுப்பீங்க. ஸோ அந்த ட்ரைனிங் வந்து மொத்தமே படிப்பு ப்ளஸ் ட்ரைனிங் எல்லாமே சேர்த்து 4 வருடத்தில் முடியுங்க. அந்த 4 வருடம் படித்து 4 வருடம் படிப்பு ப்ளஸ் ட்ரைனிங் முடிச்ச உடனே நீங்கள் இந்தியன் ஆர்மியில் ஆஃபீஸரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜான லெஃப்டினன்ட்ங்கிற போஸ்டிங்கில் ஜாயின் பண்ண முடியுங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் ஆனது எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2027 வந்து இந்த கோர்சஸ்ங்கிறத ஆரம்பிக்க போகுதுங்க. அப்போ இப்போ இருந்து அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் எல்லாம் போகுங்க. ஸோ இதுக்கு வந்து யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மேல், அது போக வந்து இப்போ +2ல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸில் வந்து குறைஞ்சபட்சம் 60% மேலே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, JEE மெயின்ஸ் 2026ல அப்பியர் ஆனவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. வேகன்சிங்கிறது இந்தியா முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 90 வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. உங்களோட வயசுங்கிறது 16 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்க்கு ஜாயின் இந்தியன் ஆர்மி .nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மே 13, 2026லேருந்து ஜூன் 12, 2026 வரைக்கும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்கள் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய மதிப்பெண்களை பேஸ் பண்ணி உங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. தென் நேரடியாக SSB இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. 5 நாள் இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ SSB இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குங்க. அடுத்து மெடிக்கல் செலெக்ஷன் இருக்கு. இதெல்லாம் செலக்ட் ஆனீங்கன்னா மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் உங்கள் பேர் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இந்த SSB இன்டர்வியூ ப்ராசஸ்ங்கிறது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நடக்குங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 வருடங்கள் படிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த 4 வருடங்களில் 3 வருஷம் இன்ஜினியரிங் படிப்பும் 1 வருஷம் ஆஃபீஸர் ட்ரைனிங் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் முதல் 3 வருடத்துக்கு ஸ்டைஃபண்ட் கிடையாது. பட் ஃபீஸ் எல்லாம் பெருசாக இருக்காதுங்க. ஃபீஸே கிடையாது. 4வது வருடம் நீங்கள் வந்து ஆஃபீஸர் ட்ரைனிங் எடுப்பீங்க. ஆஃபீஸர் ட்ரைனிங் எடுக்கிறப்ப பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 56,100 ருபீஸ் வந்து அவங்க வந்து ஸ்டைஃபண்டாக தர்றாங்க. உங்களுக்கு என்ன போஸ்டிங் நீங்கள் படித்து முடிச்ச உடனே என்ன போஸ்டிங் தருவாங்க பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் அப்படிங்கிற போஸ்டிங் தருவாங்க. உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் இந்தியன் ஆர்மியில் ஆஃபீஸர் ஆகிட்டீங்கன்னா மினிமம் ஒரு 17லிருந்து 18 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக இது பெர்மனன்ட் கமிஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க. அதாவது இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இருக்குதுங்க, பெர்மனன்ட் கமிஷன் இருக்குங்க. இது பெர்மனன்ட் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பெரும்பாலான டீட்டெயில்ஸ் அதில் சொல்லியாச்சு. அதை பற்றின டீட்டெயில்டு விஷயங்கள் தான் இங்கே கொடுக்குறாங்க. நீங்கள் 12th கம்பல்சரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் வந்து 60% மேலே எடுத்துருக்கணும். அது போக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து JEE மெயின்ஸ்லேயும் நல்ல ஸ்கோர் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் பீரியட், அதாவது இதை வந்து இந்த டோட்டல் 4 வருட படிப்பு இவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா phase 1, phase 2 பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் phase 1ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் அண்ட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் அப்படிங்கிறத வந்து ஒரு 3 வருஷம் எங்கே கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா புனே,
இல்லைன்னா செகுந்தராபாத் மாதிரியான ஊர்களில் இருக்கக்கூடிய இவங்களுடைய மிலிட்ரி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து கொடுப்பாங்க. 4வது வருடம் 1 வருடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் அண்ட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் வந்து எங்கே கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேராடூனில் இருக்கக்கூடிய ஐஎம்ஏன்னு சொல்லுவாங்க, இந்தியன் மிலிட்ரி அகாடமி. அதில் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிகிரிங்கிறது மொத்தம் 4 வருடம் படிச்சதுக்கான டிகிரிங்கிறது கொடுப்பாங்க. அது போக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ட்ரைனிங்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு மாதத்துக்கு 13,940 வரும் காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங்கிறது. அது வந்து என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் இந்தியன் ஆர்மிக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா எப்படிலாம் ரேங்கிங் போகும், ஸ்டார்டிங் ஃப்ரம் லெஃப்டினன்ட், கேப்டன், மேஜர், லெஃப்டினன்ட் கர்னல், கர்னல், பிரிகேடியர், தென் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஜெனரல், லெஃப்டினன்ட் ஜெனரல், ஜெனரல்னு போகும். அதே மாதிரி அவங்களோட சம்பளம் எவ்வளோ வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளோ சம்பளம்ங்கிறது வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இது போக நிறைய அலவன்சஸ் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன வெப்சைட்ல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா joinindianarmy.nic.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க போய் பார்த்துக்கலாம். அதுல நீங்க போய் இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ற பட்சத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் இருந்தால் அவங்க வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ ப்ராசஸை முடிச்சு மெடிக்கல் செலெக்ஷன் ப்ராசஸை முடிச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா நீங்க இந்தியன் ஆர்மியில போயிட்டு இன்ஜினியரிங்கும் படிச்சு இந்தியன் ஆர்மியில ஆஃபீஸராகவும் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. இது மாதிரி கண்டினியூஸா பல்வேறு வகையான மத்திய அரசோட கல்வி நிறுவனங்கள், மத்திய அரசு கல்லூரிகள், அங்க எப்படி சேர்றது, இலவசமா எப்படி படிக்கிறது, குறைஞ்ச செலவுல எப்படி படிக்கிறதுங்கிற மாதிரியான கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.